Good morning students. In class la probability distributions la example 11.7 பார்க்கலாம். If the probability mass function of a random variable x is okay, probability mass function கொடுத்துட்டாங்க. random variable x வந்து 1 2 3 4 4 values எடுக்குது. f of x வந்து 1/12 5/12 5/12 1/12 னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம cumulative distribution function calculate பண்ணணும். சரி, cumulative distribution function formula is f of x is equal to p of x less than or equal to x. Okay, if f of 1 எடுத்துக்கோ. சரியா, f of 1 ங்கிறது என்னது? p of x less than or equal to 1. p of x ங்கிறது இதுதான். p of x f of x எல்லாம் சேம் தான். இப்போ இது வந்து இது எப்படி செப்பரேட் பண்ணி எழுதுனா p of x less than 1 plus p of x is equal to 1. ஓகே, இப்போ equal to 1 நமக்கு வேல்யூ தெரியும் 1/12. சரியா, less than 1 வேல்யூ தெரியாது, அப்போ நம்ம 0ன்னு எடுத்துப்போம். இப்போ 0 plus 1/12 1/12. அடுத்து f of 2. f of 2 வந்து p of x less than or equal to 2. அப்போ p of x less than 1 plus p of x equal to 1. அதாவது இது வரைக்கும் உள்ளதை போட்டுட்டு அதுக்கப்புறம் plus p of x is equal to 2ன்னு போடு. அப்போ 0 plus 1/12 plus 5/12 6/12 வரும். இப்போ f of 3 equal to p of x less than or equal to 3 அப்படின்னா இங்கே இருக்குல்லையா, அதை ஃபுல்லாக திரும்ப எழுது. x less than 1 x equal to 1 x is equal to 2 x is equal to 3. ஓகே, இங்கேயும் இதே தான், அந்த மூணுத்தையும் திரும்ப ரிப்பீட் பண்ணு. 0 plus 1/12 plus 5/12. இப்போ உள்ளதுக்கு வேல்யூ என்னது? அகெயின் 5/12. அதை 5/12 எழுதிட்டு 5 plus 5 10 plus 1 11 11/12. இப்போ f of 4 equal to p of x less than or equal to 4. இதை அப்படியே திரும்ப எழுது. ஓகேயா, எழுதிட்டு ப்ளஸ் p of x is equal to 4 4ஐயும் சேர்த்துக்கணும். ஓகேயா, இதுலேயும் இதே தான், இந்த 4 டேர்மே அப்படியே எழுதிட்டு ப்ளஸ் லாஸ்ட் ஒன் p of x is equal to 4க்கு என்ன இருக்குது? 1/12. சரியா, 12 போட்டேன்னா 12/12 that is equal to 1ன்னு வந்துடும். இப்போது cumulative distribution ஃபங்க்ஷனை ஒரு ஃபங்க்ஷனாக ரெப்ரசன்ட் பண்ணுவேன். எப்படி ரெப்ரசன்ட் பண்ணால் f of x equal to ஃபஸ்ட்டு 0. இதுக்கெல்லாம் 0 இருக்குது, எனக்கு சாரி லெஸ் தென் 1 வரைக்கும் 0, ஏன்னா 1த்துக்கு வேல்யூ இருக்குது இல்லையா. இப்போ 1/12 அது வந்து 1 to 2க்கு. ஓகே, 1/2 அப்படின்னா 2 to 3. அடுத்து 11/12, இப்போ 3 to 4 1 4 to infinity. இதை அப்படியே வந்து ஒரு கிராஃபாக ப்ளாட் பண்ணேன். எப்படி ப்ளாட் பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு -infinity to 1 வந்து 0. சரி, இங்கே வரைக்கும் 0. அடுத்து 1/12 இங்கே இருக்கு, 1/12 ப்ளாட் பண்ணேன். 1/12 இது வரைக்கும் 1 to 2. அடுத்து 2 to 3 வந்து 1/2. அப்போ 2 to 3 1/2 கூட 2 to 3 1/2. அடுத்து 3 to 4க்கு 11/12. 4 to infinity வரைக்கும் அப்படியே 1 போட்டுரு. ஓகே, இப்போது இந்த இடையில கட்டாய் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் வந்து ஜம்ப் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜம்ப் வேல்யூஸ் எப்படி இருக்கும்னா, இதை அப்படியே லெஸ் பண்ண 1/12 - 0 அப்படி கூட எழுதிக்க. 1/12 இந்த ரெண்டையும் லெஸ் பண்ணால் இங்கே வரும். அதே தான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனும். ஓகேயா, இந்த cumulative distribution நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, ஒரு ஸ்டெப்புக்கு இன்னொரு ஸ்டெப்புக்கு மிடில், இது வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதோட பேர் வந்து ஜம்ப் வேல்யூஸ். ஓகே, இப்போது செகண்ட் சப்டிஷன் என்ன கேட்டிருக்காங்க? p of x less than or equal to 3. அப்போது f of 3 கேட்டிருக்காங்க. f of 3 என்னது? நமக்கு வேல்யூ வந்து 11/12 11/12 எழுதிக்கோ. p of x greater than or equal to 2. இப்போ 1 மைனஸ் இதை மாற்றியும் எழுதிக்கலாம். 1 மைனஸ் p of x less than 2ன்னு போட்டுக்கோ. அப்போ 1 மைனஸ் f of 1 minus 1/12 வந்து 11/12. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.